நெஞ்சு வரையணும் எங்களுக்கு யாருக்குன்னா சொல்லியிருந்தா கூட வந்திருப்போம். 108 இருக்குது, அதுக்கு பண்ணியிருக்கலாம். அவனுக்கு அப்போ அது தோணலை. பக்கத்துலேயே எங்கள் தம்பி இருக்கிறான், அவனை கூப்பிடலாம், அவனையும் கூப்பிடல. எங்களுக்கு கொடுத்துட்டு போவான் மாத்திரை மருந்துமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன மாத்திரை சாப்பிட்டியா, இத்தனை சாப்பிட்டியான்னுவான். எங்களுக்கு அந்த ஹார்ட்டுக்கு போடுற மாத்திரை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு போனான். எக்கோஸ்பிரின் ஆஸ்பிரின் வாங்கி கொடுத்துட்டு போனான். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு போடணுன்னு தோணலை. விதி அவ்வளோ தான் அவனை விளையாடிடுச்சு. வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. எங்களெல்லாம் காப்பாற்றிட்டு அவன் போயிட்டான். புரட்சிகர இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களின் அன்பை பெற்ற தங்கவயலை சேர்ந்த இளம் சமூக சிந்தனையாளர் சந்தோஷ் கடந்த வாரம் காலமானார். அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் கூட்டம் தங்கவயலில் நடந்தது. இயக்குனர் பா. ரஞ்சித் தலைமையில் செயல்பட்டு வரும் நீலம் பண்பாட்டு மையத்தின் தங்கவயல் கெனடிஸ் மற்றும் சாம்பியன் பகுதி இளைஞர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்து இருந்தனர். நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் தங்கவயலில் நடத்தப்பட்டு வரும் இலவச டியூஷன் பயிற்சி வகுப்புகளின் பொறுப்பாளராகவும் சந்தோஷ் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். எனவே இயக்குனர் பா. ரஞ்சித் அறிவுறுத்தல் படி தங்கவயல் சாம்பியன் பகுதியில் செயல்பட்டு வரும் இலவச டியூஷன் பயிற்சி மையத்திற்கு சந்தோஷ் பெயர் சூட்டப்பட்டது. இனி இந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தோஷை விட அவன் இல்லாத போது அவனோட பெருமை கேட்டு கேட்டு எங்களுக்கு நாங்கள் அழுறதா இல்லை பெருமைப்படுறதா என்ன செய்யறதுன்னே தெரியல. நாங்கள் அவன் இறந்த நாளிலிருந்து அவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட அவன் இருந்த நாட்களை விட இப்போ தான் அவனை பற்றி இவ்வளோ சந்தோஷம் நம்மகிட்ட சொல்லாமே போயிட்டானே, இவ்வளோ பெரிய ஆளா, இவனை பார்க்க இவ்வளோ பேர் வராங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே மாதிரி இந்த இரவு பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் அவன் சொல்லிக்கிறேன். சந்தோஷ் நல்லா படிப்பான். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவான். அவன் அந்த ஸ்கூல் அவன் கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு. நல்லா படிப்பான். மல்டி டேலண்ட் பர்சன் என் பையன் நாங்கள் பெருமையாக சொல்லலை. எல்லாமே தெரியும். சின்ன வயசுல எல்லாமே கற்றுக்கிட்டான். ட்ராயிங் வரைவான், திறமைகளை வளர்த்துக்கிட்டான். அதே மாதிரி நீங்களும் அவன் பேரை காப்பாற்றுற மாதிரி நல்லா படிக்கணும். இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் படித்து அவனோட பேரை பெருமைப்படுத்தணும். எல்லாருக்கும் உதவி செய்வேன், தனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டான், எல்லாருக்கும் கொடுப்பான். அவங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான குணம் இருந்ததை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். எல்லோரும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது சாப்பிட்டியா, என்ன வேணும், ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை தான், சாப்பிட்டியா, என்ன வேணும்னு கேட்பான். அதே மாதிரி தன் குடும்பத்தையும் தன் மனைவி பிள்ளைகளையும் அருமையாக கவனிச்சுக்கிட்டான். அவன் தாய் தகப்பனையும் விடலை, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை தன் கடமையை பெருசாக நினச்சி செஞ்சான். அவன் மனைவிக்கும் அந்த 2 குழந்தைகளையும் ரொம்ப அருமையாக பார்த்துப்பான். நாங்கள் அவனை பார்த்து மற்ற பசங்களோட இவன் ஒரு படி ரொம்ப அதிகமாக மேலே போயிட்டான், என் பையன் நல்லா வருவான் அப்படின்னு அவனை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் அது கடவுளுடைய சித்தம். மீண்டு வர முடியாது. துயரெல்லாம் வெளில வர முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ இவர் சாண்டி பேசுன்னு சொல்லும் போது என்ன பேசுறது, நாங்களே துக்கத்தில் இருக்கோம், என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேங்க. நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம். சந்தோஷ் அண்ணா மந்த்லி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க தானே? என்ன சொல்லி கொடுக்குறாரு? அதே மாதிரி செய்து காட்டுவீங்களா? கண்டிப்பா. ஒருத்தருக்கும் என்ன சொல்வாரு? நீ அவரை என்ன படிக்கணும்னு ஒருத்தருக்கும் ஒரு இது சொல்லிட்டு இருப்பாருல்ல, அதே மாதிரி நீங்க நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும். பை சான்ஸ் பசங்க வரலன்னா கூட எங்களுக்கு அவர் ஊக்குவிக்கிறது என்னன்னா, ஒரு பிள்ளைங்களையும் அவங்க வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வாங்கன்னு தான் எங்களுக்கு சொல்லுவாரு. அவங்க வரலன்னா கூட நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வாங்கம்மா, அவங்கள படிக்க வைங்கோ. எங்களுக்கு ஒரு மந்த்தும் அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கும் போதும் பசங்களை ஊக்குவிச்சுட்டு ஒரு பிள்ளைங்களையும் விசாரிச்சுட்டு தான் போறது. எந்த பிள்ளைங்க வரலன்னா கூட அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிடுங்கன்ற வார்த்தை மிஸ் ஆகுறதே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு பிள்ளைங்களை நல்லா படின்ற வார்த்தை தான் சொல்லுவாரு. நல்லா படிச்சு நீங்க என்ன ஆகணும்னா நார்மலா சொல்ல மாட்டாரு, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இந்த ஒரு வார்த்தையும் பிள்ளைங்களுக்கு நிறைய டைம் சொல்லுவாரு. எல்லாருக்கும் சொல்லி அவங்க என்கரேஜ் பண்றது ரொம்ப, அவர் வரும்போதெல்லாம் ஒரு பசங்களுக்கு என்கரேஜ் பண்ற வார்த்தைங்க தான் ரொம்ப பேசுவார் அவரு.
அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்ற ஒரு சுச்சுவேஷனை நினச்சா ரொம்ப எங்களுக்கு இந்த டியூஷன் நீலம் டியூஷன் சார்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. इतिविसो भगवान् सम्मा सम्बुद्धो धम्मसारथे सथा देवमनुष्ठानो बुद्धो भगवते न तं वेदितो गोविन्यो हेते नमो पूज्यपतिपन्नो भगवतो सावकसङ्गो न्यायपतिपन्नो भगवतो समन्ता चक्रवालेषु अत्र गच्छ. Jai Bhim. Greeting to all. I am Sanadharni. Today I am going to speak few words about B.R. Ambedkar ji. He was born on 14th April 1891. He was born on 14th April 1891. He was appointed as a law minister in 1947. We celebrate his birthday as Ambedkar Jayanti. Jai Bhim. அன்பாலே வாழ்வை அலங்கரித்தார், கடல் போல விரிந்த புகழ் படைத்தார். மக்கள் நிலை மாற நாளும் பொழுதும் பாடுபட்டார். சந்தோஷ் இங்கு நாங்கள் Santosh Kumar Anna is our Neelam team coordinator. He is the person who came with the idea of starting free tuition for the needy children. He always encourages us. Good evening to everyone. It is a moment of extreme pleasure to welcome each one of you present today first anniversary program. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்காங்க இந்த முறை. இது விதை யார் போட்டதுன்னா அண்ணல் அம்பேத்கர். அதுக்கப்புறம் நம்மளை சினிமாவில் வந்து டைரக்டருங்க 1000 பேர் வந்திருக்கலாம். எத்தனையோ டைரக்டர் இந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லா டைரக்டருமே வந்து கை கட்டி தான் படத்தில் எடுத்திருப்பாங்க. ஆனால் முத கால் மேலே கால் போட்டு நானும் உக்காரோண்டான்ட்டு காமிச்சவர் தான் பா ரஞ்சித் அவர்கள். அவங்க விதை போட்டதுனால தான் இன்னைக்கு இந்த டியூஷன் நடந்து நிற்குது. அந்த விதை போடுறதுக்கு காரணம் நம்ம சந்தோஷ் மற்றும் ரமேஷ்னு அவங்க 2 பேர் தான் பாரஞ்சித்தை இட்டுன்னு வந்தது கேஜிஎஃப்க்கு. அது மூலியமாக தான் நாங்கள்லாம் சேர்ந்தது. நம்ம நண்பர்னு சொல்லுவேன், நான் என் தம்பின்னு சொல்லுவேன், என் ஏரியாக்காரன்னு சொல்லுவேன். சந்தோஷ், நான், சாண்டி, லக்ஷ்மண், நிர்மல், இயேசு, ஹரீஷ், ரமேஷ், சூர்யா, சீத்தல், இன்னும் பேருங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆகி நாங்கள் என்ன சாதிச்சோம்னா 2 டியூஷன் இன்னைக்கு இருக்குது. அது காரணம் என்னன்னா நம்ம சாண்டி, சந்தோஷ் இவங்க ரொம்ப அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு இந்த டியூஷனை உருவாக்குனாங்க. எப்பவுமே ஜாலி டைப் தான். அப்போ சொன்ன வருவார், நம்ம எதனா பண்ணோன்னா அந்த ஊருக்கு நான் எதனா பண்ணோன்னா அவன் பண்ணிட்டான். அது அவனுக்கு தெரியல. அந்த சாவு அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சந்தோஷ் யாருன்னு. அன்னைக்கு அவன் மம்மி கூட தெரிஞ்சிருக்கும். அவன் மம்மி கூட அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும் சந்தோஷ் யாரு அப்படின்ட்டு. இந்த பொது நலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் அவர் வந்து என்ன நிறைய கேஷன் பீரியட் நடத்துனார். நெக்ஸ்ட் நீளமில் கண்டிப்பாக நான் பார்த்து கேஜை கூட்டிகிட்டு வந்து ரமேஷ் சந்தோஷ்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஏதாவது ஒரு புரட்சியை மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும்னு நடத்தினார். சந்தோஷ் என்னன்றது ஒரு ரியல் ஹீரோன்றது ஒய்ஃபுக்காக தெரியும். அந்த பிரிவை அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. பட் நான் சொல்கிறேன், உங்கள் அம்மாவுக்கும் சொல்கிறேன், என் ஒய்ஃபை சொல்கிறேன், சந்தோஷ் வந்து ரியல் ஹீரோ தான் அவங்களுக்கு. நீங்கள் என்றைக்குமே இல்லை, இஸ் எ ரியல் ஹீரோ. அவர் ஒரு ஹீரோ தான் அவங்களுக்கு எல்லாம். To express my heartfelt gratitude on his joyous occasion, first I extended my sincere thanks to our parents, sir.
Rakshita P. அது இரங்கல் கூட்டமாக முடிஞ்சிச்சு. நாங்கள் சந்தோஷமா அவ்வளோ எங்கே இருந்தாலும் Tuition Central, DM Central Tuition Group. Now I call Tamilakshi. Santosh Kumar sir is a coordinator of Neelam Tuition in Canadians. He is the person who come with an idea of starting free tuition for the needy children like us. He provides free books and stationery things, but now he is no more. He left this world. You still live as sir. You still always live in our hearts, sir. Thank you. And pray for Santosh Master. அவர் எப்படி படித்தாரோ அதே மாதிரி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் அவர் எல்லா டியூஷன்லையும் சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன உதவியான கூட நாங்கள் இருக்கிறோம். We have gathered to celebrate this small function and I am thrilled to see such enthusiastic and Neelam Central and Candice Youth Group. Let's make the most our time together. I am encourage everyone participate wholeheartedly. Thank you for being Divya Bharati. Tamilarsi. Mana? Lina. Laddu. Astari. Rutvik. Adi. Good evening. My name is Chris. I am studying 8th standard in William Church English Higher Primary School. Good evening, one and all gathered here. I would like to present the vote of thanks. It is a matter of pride for me that I got a chance to thank everyone present here. Thank you. thank you Chris for giving vote of thanks. இந்த இயர் எப்படி எல்லாருக்கும் புக்ஸ் கொடுத்தோமோ அதே போல் வரும் எல்லா இயரமும் கண்டிப்பாக சந்தோஷ் நாள் நினைவு முன்னிட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ புக்ஸ் நம்ம இந்த டேட்டில் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுவோம். அதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். Yeah.
ஹலோ